ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நம்ம டாபிக் வந்து டைம் அண்ட் ஒர்க். ஓகே ஃபைன். டைம் அண்ட் ஒர்க்கில் பேசிக் ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் பர்சன் கேன் டூ ஒர்க் இன் y days அப்படின்ற இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட்னு எடுத்துக்கணும். அதாவது ஒரு யூனிட்னா டோட்டல் ஒர்க்குன்றதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு யூனிட்ன்றது டோட்டல் ஒர்க். ஸோ இதில் என்னென்னா எக்ஸ் பர்சன்னா எத்தனை பேர், y daysனா எத்தனை நாளுன்னு கணக்கு. சப்போஸ் 10 persons கேன் டூ ஒர்க் இன் 20 days அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதை வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் இருக்கு. 10 persons கேன் டூ ஒர்க் இன் 20 daysன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் ஆஃப் ஒர்க் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ 1 person, அதாவது 1 person கேன் டூ ஒர்க் இன் 1 day இஸ் ஈக்குவல் டுன்னு கேட்டாங்கன்னா 1 by இங்கே 1 ஆல்ரெடி இருக்கா, இந்த இடத்துல 1 ஆல்ரெடி இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by 10 into 20 சொல்லி போடணும். 10 into 20, அதாவது எக்ஸ் பர்சன் கேன் டூ ஒர்க் இன் y days கொடுத்தாங்கன்னா 1 person கேன் டூ ஒர்க் இன் 1 day is equal to 1 unit divided by இங்கே x இருந்ததா முன்னாடி, ஸோ x, இங்கே y இருந்ததா, இங்கே முன்னாடி y days இருந்ததா, ஸோ into y. ஸோ you will get a total of x into y. அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம். 1 person can do work in 1 day is equal to 1 by 10 into 20 கொடுத்துருக்கோம். சரி, ஸோ இதை வேற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கோங்க. இப்போ 1 person can do work in 1 day is equal to 1 by 10 into 20 னா it is equal to 1 by 200. ஸோ இதே இது 1 person can do work in how many days அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1 person can do the total work in how many days அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒர்க் டோட்டல் ஒர்க்குன்றாலே இது 1ன்னு மாற்றிக்கணும். இப்போ இங்கே 1 வரணும்னா இந்த இடத்துல 200 வரணும். கரெக்டாக இந்த இடத்துல, அதாவது ரைட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷனில் 1 வரணும்னா லெஃப்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷனில் 200 வரணும். பட் இந்த 1 personன்றது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ 200 இங்கே போட்டால் மட்டும்தான் 1 into 200 அப்படின்னு போட்டால் மட்டும்தான் இங்கே 1ன்னு வரும். கரெக்டாக? ஸோ இதை இப்படி எழுதலாம். 200 persons கேன் டூ ஒர்க் இன் 1 day இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட்னு போடலாம். புரியுதுல எப்படின்னு? எக்ஸ் பர்சன் கேன் டூ ஒர்க் இன் y days அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 1 யூனிட். கரெக்டா? ஸோ 1 person கேன் டூ ஒர்க் இன் 1 day இஸ் ஈக்குவல் டு 1 by x into yன்றதை போடணும். 1 person can do work in 1 day is equal to 1 by x into y. இதே இது 1 person can do work in 200. சரி, இந்த பாயிண்ட் வேணாம், இது வந்து லேட்டரான்னு பார்த்துங்க. இந்த பாயிண்ட் வேணாம், இது வந்து இப்போதைக்கு தேவையில்லை. பட் ஜஸ்ட் இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். எக்ஸ் பர்சன் கேன் டூ y work in 1 day கிளியர் பண்ணி